பொட்டன்ஷியோமீட்டர். நேற்று பார்த்தது வந்து மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மீட்டர் பிரிட்ஜ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொட்டன்ஷியோமீட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கான்செப்ட் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நேற்று சொன்னதுதான், இது ஒரு வயர். இந்த வயரோடைய லென்த் இன்க்ரீஸ் ஆக இந்த வயர்ல நான் ஒரு வோல்ட் மீட்டர் வந்து கனெக்ட் பண்றேன். இங்கே ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணேன்னா ஒரு வோல்டேஜ் வந்து காமிக்கும். இதே வோல்ட் மீட்டர் வந்து கொஞ்சம் தள்ளி கனெக்ட் பண்ணேன்னா, அதாவது இந்த வயர்ல ஒரு கரண்ட் ஐங்கிற கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த வயர்ல வந்து ஐ அப்படின்னு சொல்லி ஒரு கரண்ட் வந்து போகுது. இப்போ வோல்டேஜ் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் மெஷர் பண்ணேன்னா ஒரு வோல்டேஜ் வந்து காமிக்கும். இதே இது இந்த பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு இந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணேன்னா என்னோட வோல்டேஜ் வந்து அதிகமாக காமிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட லென்த் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். R is equal to rho L by A அப்படின்னு சொல்லுவோம். இதில் லென்த் இன்க்ரீஸ் ஆக இது ரெண்டு கான்ஸ்டன்டாக தான் இருக்கு. லென்த் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். வோல்டேஜ்க்கான ஃபார்முலா வந்து V is equal to IR அப்படின்னு சொல்றோம். I வந்து இங்கே கான்ஸ்டன்டாக தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். I கான்ஸ்டன்டாக தான் இருக்கு. லென்த்தை மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளோட வோல்டேஜ் ட்ராப்பும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆஸ் த லென்த் இன்க்ரீசஸ் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, பொட்டன்சியோமீட்டர்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஒன்று வந்து கம்பேரிங் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ். ரெண்டு செல்லோடைய இஎம்எஃப் வந்து கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிங் இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ். ரெண்டு செல்ஸோட இஎம்எஃப் வந்து கம்பேர் பண்றாங்க. இதுக்கு எப்படி செட்டப் வந்து இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பொட்டன்சியோமீட்டர். ஒரு பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி ஒட்டி சுவிட்ச். இதுக்கப்புறம் இங்க ஒரு ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ரியோஸ்டாட் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்லைடிங் நாப் வந்து இருக்கும். இந்த நாப் வந்து நீங்க எங்கே ஸ்லைட் பண்ணீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்களே வேரி பண்ணிக்கலாம். இது ஒரு இது. இதுக்கு இடையில ஒரு வயர். இந்த கண்ட்ரோல் வந்து எடுத்து இங்க கொண்டு வந்து வந்து கீ. இது வந்து ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவோம். RH. ரியோஸ்டாட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ணி செட் பண்ணிக்கிறது தான். இது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து இருக்கும். இந்த சர்க்கியூட்ல வந்து என்ன இருக்கு, ஒரு இஎம்எஃப், ஒரு சுவிட்சு, ஒரு ரியோஸ்டாட்டு. இந்த இது வந்து ஸ்லைடிங் வயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைடிங் வயர் வந்து ஏபி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது வந்து பிரைமரி சர்க்கியூட். இப்போ வரைஞ்சிருக்கிறது வந்து பிரைமரி சர்க்கியூட். பொட்டன்சியோமீட்டரோட பேஸ் சர்க்கியூட் வந்து இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு இஎம்எஃப் வந்து செக் பண்ண போறோம் அப்படின்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். செக் பண்ணக்கூடிய பேட்டரியோட இஎம்எஃப் வந்து இதுல இருந்து ஒரு லைன் எடுத்துட்டு வருவாங்க. இதுல இருந்து ஒரு லைன் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு சுவிட்சு, ஒரு பேட்டரி.
இதுல முக்கியமானது இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இப்படி தான் கனெக்ட் ஆயிருக்கணும். இங்க பாசிட்டிவ் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா இங்கேயும் பாசிட்டிவ் லெஃப்ட் சைடில் இருக்கணும். மாற்றி கனெக்ட் பண்ணால் தப்பாயிடும். ஸோ ஒரு பேட்டரி, இன்னொரு பேட்டரி பேரலாக இதுக்கு இன்னொரு பேட்டரி வந்து இதே மாதிரியே கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சுவிட்சு, ஒரு பேட்டரி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து ஒரு கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டர்ல இருந்து ஒரு வயர், அதாவது ஜாக்கி. இதை எடுத்து கொண்டு போய் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த வயர்ல வந்து ஸ்லைட் பண்ணுவாங்க. இந்த வயர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைட் பண்ணிட்டே வருவாங்க. இதுக்குமான லென்த் வந்து சப்போஸ் எங்க பேலன்ஸ் ஆகுதோ அங்க லென்த் வந்து L1 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது பிரைமரி சர்க்கியூட்டு, கீழே இருக்கிறது செகண்டரி சர்க்கியூட். இப்போ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது சுவிட்ச்னு வச்சுக்கிறோம். இதை K1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இல்லை சுவிட்ச் S1 S2 கூட வச்சுக்கிறோம். இது சுவிட்ச் S1, இது சுவிட்ச் S2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேயை க்ளோஸ் பண்ணோம்னா மேலே இருக்கிற சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கடுத்து S1 மட்டும் க்ளோஸ் பண்றேன். S1 மட்டும் க்ளோஸ் பண்ணேன்னா கீழே இந்த சர்க்கியூட் மட்டும் க்ளோஸ் ஆகும். கீழே எந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும்? இது மட்டும் க்ளோஸ் ஆகும். இது வரைக்கும் மட்டும் சர்க்கியூட் இப்படி க்ளோஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், KS1 ரெண்டையுமே நான் க்ளோஸ் பண்ண போறேன். க்ளோஸ்டு. ஓகே, இப்படி க்ளோஸ் பண்ணும்போது இந்த S1ல இருக்கக்கூடிய இந்த EMF, அதாவது ε1 இந்த EMF, இது EMF2. இந்த S1ல இந்த EMF இருக்குல்ல, இந்த EMF வந்து பாத்தீங்கன்னா எப்போ இந்த வயர்ல வந்து பேலன்ஸ் ஆகுமோ, அதாவது மேல இருக்கிற EMF-ம் இந்த EMF-ம் எப்போ வந்து பேலன்ஸ் ஆகுமோ அப்போ வந்து எனக்கு கேல்வனோமீட்டர் 0 ரீடிங் காமிக்கும். ஸோ V is proportional to L. அதாவது இப்போ சப்போஸ் இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த சுவிட்சை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டு இதை நான் ஸ்லைட் பண்ணிட்டே வர்றேன், இந்த லென்த்தில் எனக்கு கேல்வனோமீட்டர் வந்து 0 ரீடிங் காமிக்குது அப்படிங்கிற போது அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். V is proportional to L அப்படின்னு எனக்கு தெரியும். V is equal to KL அப்படிங்கிறதும் தெரியும். இங்க இந்த V வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ε1 is equal to K into L1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டரிக்கான EMF வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா K into L1. எங்க பேலன்ஸ் ஆயிருச்சோ அந்த லென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் மல்டிப்ளைடு பை கான்ஸ்டன்ட் K அப்படின்னு சொல்லுவோம். ε1 மல்டிப்ளைடு பை K1 மல்டிப்ளைடு பை K. L1 into K equal to ε1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டரியோட பேலன்சிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கான இதை வந்து எடுத்து எழுதி வச்சுட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன், S1 வந்து ஓப்பன் பண்ணிட்டு S2 வந்து க்ளோஸ் பண்றேன். S1 opened and S2 closed. இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும், என்னோட சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். இது வழியா வந்து S2 வழியா வந்து கேல்வனோமீட்டர் வழியா வந்து இப்போ இது இங்கே தான் போய் பேலன்ஸ் பண்ணணும் இல்லை, இது எய்தர் முன்னாடியே இங்கே வரைக்கும் பேலன்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த வயருக்கு முன்னாடி போய் பேலன்ஸ் பண்ணலாம். L2 வந்து எப்படி வேணா இருக்கலாம், இதை காட்டிலும் அதிகமான லென்த்தில் இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகலாம், அப்படி இல்லாட்டி இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஆகலாம். ஸோ அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது, அதை நான் L2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ அங்கே வந்து நான் ε2 ε2 is equal to K into L2. சிமிலர்லி போனது மாதிரி K into L2 அப்படின்னு சொல்லி எடுத்துருவேன். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ண போறேன். இது 1, இது 2. ε1 divided by ε2, 1 divided by 2 is equal to KL1 divided by KL2. இது ரெண்டையும் அடி கொடுத்தீங்கன்னா ε1 by ε2 is equal to L1 by L2. ε1 by ε2 is equal to L1 by L2. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நான் இஎம்எஃப் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பேன், சரி இப்போ இஎம்எஃப் ஆஃப் ε1 வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
இப்போ இஃப் பேட்டரி 1ஓட இஎம்எஃப் இஸ் கிரேட்டர் தேன் பேட்டரி 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்படி வைக்கும்போது கண்டிப்பா L1 will be greater than L2 அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? epsilon1 divided by epsilon2 will be greater than 1 அப்படின்னு சொல்லலாம். epsilon1 is greater than epsilon2 அப்படின்னா epsilon1 divided by epsilon2 greater than 1, which implies L1 by L2 is greater than 1, which implies L1 is greater than L2 அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொதல் பேட்டரியோட பேலன்சிங் லென்த் வந்து அதிகமா இருக்கு. எந்த இஎம்எஃப் அதிகமா இருக்கோ அந்த இஎம்எஃப்கான பேலன்சிங் லென்த் வந்து அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த சர்க்யூட் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இருக்கு. பெருசா இந்த மாதிரி சர்க்யூட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இஎம்எஃப் வந்து பேலன்சிங், இந்த இஎம்எஃப் வந்து பேலன்ஸ் பண்றேன் எப்சிலான் 1. அப்போ என்னுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். L1 அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஆகுது. இப்போ இந்த எப்சிலான் 1 வந்து எப்சிலான் 2 அதிகமா இருந்துச்சுன்னா எப்சிலான் 2 இஎம்எஃப் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்சிலான் 2 வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கும் போது இதனுடைய லென்த் வந்து இதுக்கு முன்னாடியே போயிடும். இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி கண்டுபிடிக்கும் போது இதனுடைய லென்த் பாத்தீங்கன்னா இங்கேதான். சப்போஸ் எப்சிலான் 2 இஎம்எஃப் அதிகமா இருந்துச்சுன்னா அதனுடைய பேலன்சிங் லென்த் இதை தாண்டி வரும். சரியா? எந்த இஎம்எஃப் வந்து அதிகமா இருக்கோ அந்த இஎம்எஃப்கான பேலன்சிங் லென்த் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். நம்மளுக்கு பொட்டன்ஷியோமீட்டருக்கான ஃபார்முலா சிம்பிள். EMF 1 by EMF 2 is equal to length 1 by length 2. இது மட்டும் தான் நமக்கு தெரியக்கூடிய ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி வந்து இந்த V is proportional to KL வச்சு நேத்து ஒரு ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கேன். அதாவது இந்த V is proportional to KL அப்படின்னு வந்து நம்ம சொல்லிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே விடுங்க. ஸோ V is proportional to KL. இந்த K அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் V is equal to I R. ஆருக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? ரோ எல் பை ஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த ஐ ரோ ஏ வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நான் அதை கே எல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவேன். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு கே எல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ரோ பை ஏ அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். கே வந்து ஐ ரோ பை ஏ. இதை இன்னும் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இதில் ரோ பை ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ பை ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த ரோ பை ஏக்கு பதில் ஆர் பை எல்னு எழுதிக்கலாம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர் பை எல் இப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ கேக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா. இது வந்து இன் ஜென்ரல் பொட்டன்ஷியோமீட்டரில் நம்ம தெரியக்கூடிய ஃபார்முலா வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா 1, இந்த ஃபார்முலா 2. முக்கியமான ஃபார்முலா இது எப்சிலான் 1 பை எப்சிலான் 2 இஸ் ஈக்குவல் டு L1 பை L2. ஸோ மொத்தம் 3 ஃபார்முலா. V is equal to KL அப்படின்னு சொல்றோம். இந்த K வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரோ I by A, இது ஒரு ஃபார்முலா. K is also equal to I R by L, இது ஒரு ஃபார்முலா. அண்ட் நாலாவது முக்கியமான ஃபார்முலா வந்து எப்சிலான் 1 by எப்சிலான் 2 is equal to L1 by L2. இந்த 4 ஃபார்முலாவையும் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் அதிகமாக யூஸ் பண்றது இந்த ஃபார்முலா.